இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கின்றது. இளநாடு, தினக்குரல், உதயன் மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மே 6ஆம் திகதி உள்ளூராட்சி தேர்தல், உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் எதிர்வரும் மே 6ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க நேற்று வியாழக்கிழமை அறிவித்தார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மே 6 உள்ளூராட்சி தேர்தல்கள் ஆணைக்குழு 2025 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது என்ற செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய செய்திகளுக்குள் அர்ச்சுனா எம்பியின் வேட்புமனுக்கள் அனைத்து சபைகளிலும் நிராகரிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவின் அனைத்து வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளில் 11 சபைகளில் அர்ச்சுனா எம்பியின் சுயேட்சை குழு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் குறித்த வேட்புமனுக்கள் யாவும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 34 வேட்புமனுக்கள் ஏற்பு. எதிர்வரும் மே 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 4 பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக 38 அணிகள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தன. அதில் 34 அணிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் 2 அரசியல் கட்சிகளதும் 2 சுயேட்சை குழுக்களினதுமாக 4 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுமாக மாவட்ட அரசு அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான உமா மகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 114 கட்சிகள் 23 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 114 கட்சிகள் 23 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான ஊடக சந்திப்பு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்துரைத்த தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் இந்த விடயங்கள் தொடர்பாக அறிவுறுத்தினார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாநகர சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணியின் மனுக்கள் நிராகரிப்பு. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி டெலோ புலட் EPRLF தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சிகள் கூட்டணியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக குருநகர் மீனவர்கள் 2 தமிழகத்தில் மீட்பு. கடத்தொழிலுக்கு சென்றிருந்த வேளை 5 நாட்கள் காணாமல் போயிருந்தார்கள் என்றும் அண்மையிலே குருநகரிலிருந்து கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய 2 மீனவர்கள் காணாமல் போயிருந்தவர்கள் 5 நாட்களுக்கு பிறகு தமிழக கடற்பரப்பிலே வைத்து அவர்கள் மீட்கப்பட்டு நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த போது என்று அந்த செய்தியும். யாழ் செம்மணியில் வீதி விபத்து, குடும்பஸ்தர் மரணம், மானிப்பாயில் போதை மாத்திரைகளுடன் இளைஞன் ஒருவர் கைது என்ற செய்தியும். இறைவரி சட்டம் மூலம் சபையில் நிறைவேற்றம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வவுனியா மாவட்டத்தில் 1231 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் 103 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 1231 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் புதிய கூட்டணியை அறிவித்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி யாழில் வேட்புமனு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி நேற்று வியாழக்கிழமை வேட்புமனுக்களை தாக்கல் செய்தது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கட்சிகள் சார்ந்து 114, சுயேட்சை சார்பில் 10 வேட்புமனுக்கள் ஏற்பு. ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணியின் 8 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனு தனிச்சிங்களத்தில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வவுனியாவில் 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான வேட்புமனுக்களை தேசிய மக்கள் சக்தி சிங்கள மொழியில் மட்டுமே பூரணப்படுத்தப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ளன என்று அறிய வருகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை நாட உள்ளோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறிவிப்பு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உடன்படிக்கையில் மாற்றம்
பரவும் தகவல் தவறானது, அதானி நிறுவனம் அறிவிப்பு என்ற செய்தியும், வேட்புமனு நிராகரிப்புக்கு மன்னிக்கவும், எமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமாருக்கு வாக்களியுங்கள் அர்ச்சுனா எம்பி. எமது சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் நாம் போட்டியிடாத இடங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு வாக்களியுங்கள் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. மிருசுவில் படுகொலையாளிக்கு உயர்நீதிமன்றம் பயண தடை. மிருசுவிலில் 8 தமிழர்களை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சுனில் ரத்நாயக்கவிற்கு நேற்று வியாழக்கிழமை உயர்நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீதி கிட்டாது, ஐக்கிய தேசிய கட்சி சொல்கிறது என்றவாறு ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை விடயத்தில் ஆட்சிக்கு வந்த எந்த தலைவரிடமும் அதற்கான நீதியை எதிர்பார்க்க முடியாது, கடவுள் மட்டுமே நீதியை வழங்க முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண அமைப்பாளர் திருமதி விஜயகலா மகேஸ்வரன் கூறியுள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தன என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. ஒவ்வொரு கட்சிகளும் தாக்கல் செய்கின்ற பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதில் ஐக்கிய தமிழரசு கட்சி, மன்னிக்கவும், இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈழ மக்கள் ஐக்கிய ஜனநாயக கட்சி, அர்ச்சுனா எம்பி தலைமையிலான சுயேட்சை குழு, பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்றவாறு இந்த கட்சிகள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்புமனுக்களின் பொழுது புகைப்படங்கள் இங்கே பகிரப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வவுனியா மாவட்டத்தில் 103 உறுப்பினர்கள் பதவிகளுக்கு 1231 வேட்பாளர்கள் போட்டி என்ற செய்தியும், சமூக பிறழ்வில் இருந்து இளையோரை மீட்க கிராம அமைப்புகளால் முடியும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் என்ற செய்தியும், மக்களால் புனரமைக்கப்பட்ட கோவிச்சந்தை திறந்து வைப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 209 போதை மாத்திரைகளுடன் கொக்குவிலில் இளைஞர் ஒருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கள பிரதேச சபையில் மட்டும் போட்டியிடும் பொதுஜன பெரமுன என்ற ஒரு செய்தி. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் சிங்கள பிரதேச சபையில் மாத்திரம் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நேற்று தாக்கல் செய்தது. வவுனியா மாவட்டத்தில் 5 உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ள நிலையில் சிங்கள பிரதேச சபையில் மாத்திரம் குறித்த கட்சி இம்முறை போட்டியிட உள்ளது. இதேவேளை கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிங்கள பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை பொதுஜன பெரமுன கைப்பற்றி இருந்தது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. அதே நேரத்தில் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மணல் கடத்தி வந்த டிப்பர் மடக்கி பிடிப்பு, சாவகச்சேரி போலீசார் அதிரடி, சாரதி தப்பியோட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. 1300 கட்சிகள் கட்டுப்பணம், தேர்தல் ஆணையாளர் தகவல். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் 3100 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி அதிகாரத்தை நிச்சயம் கைப்பற்றுவோம், பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலை என்றவாறு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான செய்திகள் தான் அதிகம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அறிவார்ந்தோர் அரசுக்கு வாக்களிக்க மாட்டார், சாகர காரியவசம் கூறுகிறார் என்ற செய்தியும், கட்சி உறுப்பினர்களை நீக்கிவிட்டு முன்னோக்கி பயணிக்க முடியாது, திசா அத்தநாயக்க சுட்டிக்காட்டு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் பெறும் கடன்கள் குறித்து பாராளுமன்றில் விவாதிக்க வேண்டும், ஹர்ஷ டி சில்வா கோரிக்கை என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. 16 லட்சம் கிலோகிராம் நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது, பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு. கடந்த வருட பெரும்போகத்தில் 4471 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டது. சிவில் பாதுகாப்பு திணைக்கள படைகளுக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளில் 16 லட்சம் கிலோகிராம் நெல் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும், சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறைமை மிகவும் தவறானது, ஹர்ஷ டி சில்வா சுட்டிக்காட்டு. சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறை தவறானது என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை வாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
உலக சுகாதார அமைப்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளுக்கு அமைய ஒரு சிகரெட் விற்பனைக்கு 75% வரி விதிக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் சிகரெட் வரி குறித்து பாராளுமன்றத்தில் மிக விரைவில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றவாறும் தெரிவித்தார். தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி. கடந்த பிப்ரவரி மாதத்தில் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி ஒப்பீட்டளவில் குறைவடைந்துள்ளதாக தேயிலை தரகர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கடந்த மாதம் 2.04 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலையுடன் ஒப்பிடுகையில் 1.9 மில்லியன் கிலோகிராம் குறைவாகும் என தேயிலை தரகர் சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தேசபந்து தென்னக்கோனின் வீடு ஒரு வடிசாராய தொழிற்சாலை, 8 வீடுகள், ஆனால் அவரது பேரில் எந்த சொத்தும் பதிவு செய்யப்படவில்லை என்றவாறு ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இலங்கை பின்னடைவு. உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பின்லாந்து 8வது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது. டென்மார்க், ஐஸ்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளது. மற்றவர்கள் மீதான நம்பிக்கை, எதிர்காலம் மீதான நம்பிக்கை, நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு ஆகியவற்றின் காரணமாக பின்லாந்து மக்கள் ஏனையவர்களை விட மகிழ்ச்சியாக இருப்பதாக வருடாந்த மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. தரவரிசையில் முதல் 20 இடங்களுக்குள் ஐரோப்பிய நாடுகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. இதேவேளை இஸ்ரேல் 8வது இடத்தில் உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஹமாசுடனான மோதலால் இஸ்ரேல் பாதிக்கப்பட்ட போதிலும் 8வது இடத்தில் உள்ளது. மேலும் 147வது இடத்தில் தற்போது தாலிபான்களின் ஆட்சியில் உள்ள ஆப்கானிஸ்தான் இடம் பிடித்துள்ளது. இது இந்த பட்டியலின் இறுதி இடமாகும். இதேவேளை இலங்கை 133வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் கடந்த தரவுகளில் இலங்கை 128வது இடத்தில் இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நாளடைவில் இலங்கை உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல் இலங்கை பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருப்பதாக இந்த செய்தி தெரிய வருகிறது. 9400 சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. இறக்குமதி செய்யப்பட்ட 47 அட்டைப்பட்டிகளில் ஒரு தொகை சிகரெட்டுகளை கடத்த முயன்ற 43 வயது நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளாக மன்னார் மாவட்டத்தில் 38 வேட்புமனுக்கள் தாக்கல், 8 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. மன்னார் மாவட்டத்தில் 4 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 38 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்களாக 8 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான கனகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை மேஜர் வேட்பாளராக விரிவுரையாளர் கபிலன் நியமனம். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளராக சிரேஷ்ட விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் 17 கட்சிகள் 5 சுயேட்சை குழுக்கள் கிளிநொச்சியில் வேட்புமனு தாக்கல். அதே போல பட்டதாரிகளுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு வழங்குவதாக உறுதியளிக்கவில்லை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க. பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு வழங்குவதாக தாம் கூறவில்லை என கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிப்பு. இறக்குமதி செய்யப்படும் பால் மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையையும் அதிகரிக்க வேண்டும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்க தலைவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் சிஐஏயின் ரகசிய தளம் கென்னடி கொலை குறித்து ஆவணங்களின் தகவல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வு துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் நேற்று இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி 2வது நாள் தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது. வயலில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது யானை, மன்னாரில் சம்பவம் என்ற செய்தி. திடீரென தீப்பற்றியது கார், கிளிநொச்சி உருத்திரபுரம் பொறிக்கடவை வீதியில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் வழங்கிய வாக்குறுதி சில மணிகளில் தவிடுபொடியானது. உக்ரைனில் வலுசக்தி கட்டமைப்பினை தாக்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு வாக்குறுதி அளித்த ஒரு சில மணித்தியாலங்களில் ரஷ்ய ஜனாதிபதி உக்ரைனின் வலுசக்தி கட்டமைப்பின் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார் என்று அந்த செய்தியும். ஆஸ்திரேலியாவுடன் கைகோர்த்தது கனடா. 4 கனேடியர்களுக்கு சீனாவில் மரண தண்டனை. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் சீனாவில் 4 கனேடியர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக
கனடா அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும், பதவியை தக்க வைக்கவே மீண்டும் தாக்குதல்கள், நெதன்யாகுவை சாடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள், சைரன்கள் ஒளியை தொடர்ந்து அதிர்ந்தது எருசலேம், மீண்டும் தீவிரமடையும் போர் என்ற செய்திகளும் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சட்டவிரோத மீன்பிடி விலை வட்டுவாகலில் பறிமுதல், கடலில் விழுந்த வெளி இணைப்பு இயந்திரம் மீட்பு, படகிலிருந்து தவறி விழுந்த வெளி இணைப்பு இயந்திரம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பரப்பில் மீனவர் ஒருவரின் வெளி இணைப்பு இயந்திரம் நேற்று முன்தினம் எதிர்பாராத விதமாக கடலில் தவறி விழுந்து காணாமல் போயிருக்கிறது. மாலை மீன்பிடி நடவடிக்கைக்காக கடலில் பயணித்த வேளை சீரற்ற கடல் அலைகளால் படகில் இருந்து 40 குதிரை வலுவலியுடைய வெளி இணைப்பு இயந்திரம் இவ்வாறு தவறி விழுந்திருக்கிறது. தவறி விழுந்து காணாமல் போன வெளி இணைப்பு இயந்திரத்தை தேடும் பணியில் கட்டைக்காடு மீனவர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று காலை குறித்த இயந்திரம் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், நோயாளர் காவு வண்டி சாரதியை நியமிக்க கோரி ஐயக்கன்குளம் கிராம மக்கள் போராட்டம், யாழ்ப்பாண கம்பன் கழகம் ஒரு விமர்சன பார்வை என்று நைநேகி கிருபானந்தா அவர்களுடைய கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக நமக்கு நாமே பகை நமக்கு நாமே கேடு என்ற தலைப்பிலேயே ஆசிரியர் தலையங்கம். உள்நாட்டு செய்திகளுக்குள் அனுர அரசு வரும் கடன்கள் தொடர்பில் விவாதம் அவசியம், ஹர்ஷடி சில்வா மன்றில் வலியுறுத்தும். வாய்ப்புற்று நோயால் தினமும் 3 உயிரிழப்பு, வைத்தியர் ஆனந்த ரத்நாயக தகவல். நாட்டில் வாய்ப்புற்று நோய் காரணமாக நாளொன்றுக்கு 3 பேர் உயிரிழக்கின்றனர் என வைத்தியர் ஆனந்த ரத்நாயக தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. படையினரை கைது செய்யும் அரசின் முடிவு நியாயமற்றது, நாமல் எம்பி தெரிவிப்பு. பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய அரசாங்கம் எடுத்த முடிவு நியாயமற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நேற்று பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரும் பாதாள உலகத்துடன் தொடர்பில் இருப்பதாக கருதி அவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்வது நியாயமற்றது. அத்தோடு பாதுகாப்பு படைகளில் சிலர் தவறான செயல்கள் செய்யலாம் என்றும் அத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்கள் குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த கலந்துரையாடலை நடாத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. ராஜஸ்தான் அணி கேப்டனாக ட்ரியான் பேட்டராக தொடரும் சஞ்சு சாம்சன், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ட்ரியான் பராக் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சஞ்சு சாம்சன் காயம் காரணமாக 3 போட்டிகளில் விக்கெட் கீப்பிங்கில் விளையாட மாட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அணியைச் சேர்ந்தும் இங்கிலாந்து வீரர் பென் டக்கட் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்தியாக ஊடகவியலாளர் நிலக்ஷன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் மாணவி கிரிஜா அருள் பிரகாசத்திற்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஊடகத்துறையில் சிறப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் யாழ் பல்கலைக்கழக ஊடக மாணவனும் ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருமான அமரர் சகாதேவன் நிலக்ஷன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் இவ்வாண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழாவின் இன்றைய அமர்வின் போதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையில் ஊடகவியல் திறமை சித்தி பெற்ற மாணவியான மன்னார் மாவட்டத்தின் விடத்தல் தீவை சேர்ந்த கிரிஜா அருள் பிரகாசத்துக்கு வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு ரத்னபுரி மாவட்டத்தின் கொழும்பு காமம் எனும் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணராயா செல்வி இப்பதக்கத்தை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இன்றைய தினம் அந்த தங்கப்பதக்கத்தை பெறவிருக்கக்கூடிய மாணவி கிரிஜா அருள் பிரகாசத்திற்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிருசுவில் படுகொலையாளி சுனில் ரத்நாயகவிற்கு பயண தடை. யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 8 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட இராணுவ சிப்பாய் சுனில் ரத்நாயகவிற்கு உயர் நீதிமன்றம் நேற்று வெளிநாட்டு பயண தடை விதித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணை பூர்த்தியாகியுள்ள நிலையிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோட்டபாய ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்புக்கு எதிராக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்யசோதி சரவணமுத்துவினால் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 2000 ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 3 சிறுவர்கள் உட்பட 8 பேர் கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றவாளியாக சுனில் ரத்நாயக 2015 ஆண்டு அறிவிக்கப்பட்டார். இருப்பினும் 2020 ஆண்டு மார்ச் மாதம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 5 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணை நேற்று பூர்த்தியாகப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது என்ற செய்தி. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ரஷ்யா ஒப்புதல். உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், சுனிதாவை பூமிக்கு அழைத்து வரும் கோரிக்கையை நிராகரித்த பைடன், எலான் மஸ்க் குற்றச்சாட்டு.
விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை முன்பே பூமிக்கு அழைத்து வரும் ஸ்பேஸ் எக்ஸின் கோரிக்கையை அப்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் நிராகரித்ததாக எலான் மஸ்க் குற்றச்சாட்டியுள்ளார். விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிறைவேற்று அதிகாரி எலான் மஸ்க் இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்ததற்காக ஜனாதிபதி டிரம்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களுக்கு மேலாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் வில்மோர் இருவரும் நேற்று முன்தினம் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர். ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் மூலம் இவர்கள் இருவரும் புளோரிடா கடலில் இறங்கினர். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை செயலதிகாரி எலான் மஸ்க் வெளியிட்டுள்ள பதிவில், மற்றொரு விண்வெளி வீரரை பாதுகாப்பாக பூமிக்கு திருப்ப அழைத்து வந்ததற்கு ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா குழுவினருக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்ததற்கு ஜனாதிபதி டிரம்பிற்கும் எனது நன்றிகள் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் விண்வெளி வீராங்கனை சுனிதாவை முன்பே பூமிக்கு அழைத்து வரும் கோரிக்கையை ஜோ பைடன் நிராகரித்ததாக குற்றச்சாட்டினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. போரின் நோக்கம் நிறைவேறும் வரை காசா மீது தாக்குதல் தொடரும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு என்ற செய்தியும், ஹென்னடி கொலை தொடர்பில் 63,000 பக்க ஆவணம் வெளியீடு. அமெரிக்காவின் 35வது ஜனாதிபதியான ஜான் எஃப் ஹென்னடி கடந்த 1963ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி டெக்சாஸ் மாகாணத்தில் டல்லாஸ் நகருக்கு காரில் சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 63,000 பக்கத்திற்கு ஆவணம் வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து 6 பேர் பலி என்ற இத்தாலி அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியும், 60,000 ராணுவ ஊழியர்களை அமெரிக்கா பணி நீக்கம் என்றவாறும் உலக செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளாக சர்வதேச நாணய நிதியத்தின் கைப்பாவையாக அனுர அரசு சஜித் பிரேமதாச சாடல் என்ற செய்தியும், பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் உயர்வு, இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் வாங்குவதற்கு பணம் கொடுக்க மறுத்த தாய் அடித்தே கொன்ற மகன். கொழும்பு தெமட்டகொடை ஆரமாய பிரதேசத்தில் போதைப் பொருள் வாங்குவதற்கு பணம் கொடுக்க மறுத்த தாயை அடித்து கொலை செய்த மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெமட்டகொடை ஆரமாய பிரதேசத்தைச் சேர்ந்த 68 வயதுடைய தாய் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தன்று சந்தேக நபரான மகன் போதைப் பொருட்கள் வாங்குவதற்கு பணம் கேட்டு தனது தாயுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறின் போது சந்தேக நபரான மகன் தனது தாயை அடித்து கொலை செய்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். மகன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீஸ் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து 46 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. யாழில் காணாமல் போன மீனவர்கள் 2 தமிழக கடலோர காவல்துறையினரால் மீட்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போன 2 தமிழக கடலோர காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். யாழ் புறநகர் பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய விமலேந்திரன் ஞானராஜ், 54 வயதுடைய பூலோகதாசன் ஆகியோரை கடந்த 15ஆம் தேதி ஊர்காவல்துறையில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தனர். குறித்த மீனவர்களை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சற்று தொலைவில் படகொன்று தத்தளித்துக் கொண்டிருந்ததை அவதானித்த தமிழக கடலோர காவல்துறையினர் குறித்த 2 மீனவர்களையும் மீட்டுள்ளனர். மேலும் 2 மீனவர்களையும் மீட்ட கடற்பகுதியில் மூட்டை ஒன்றிலிருந்து கஞ்சா பொட்டலங்களுடன் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் அவர்கள் 2 கடத்தல் நோக்கத்துடன் தமிழக கடற்பரப்பினுள் நுழைந்தார்களா எனும் சந்தேகத்துடன் தமிழக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வேட்புமனுக்கள் நிராகரிப்பு, தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக வழக்கு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானம், வரலாற்றில் காணாத முட்டாள்தனமான அணுகுமுறை, அரசின் சதி திட்டத்திற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு ஒத்துழைப்பு.
அரசாங்கம் தாம் விரும்பியவர்களை கொண்டு வருவதற்கும் மற்றவர்களை ஓரம் கட்டுவதற்கும் தேர்தல் திணைக்களம் ஒத்துழைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் என்று இந்த வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பான விடயங்கள் தொடர்பாக அந்த செய்தி புலர்ந்து இருக்கிறது. இது தினக்குரனுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான செய்திதான் இன்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் மே 6 யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு மாநகர சபைகள் உட்பட 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்துள்ளது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக போலீஸ் பேச்சாளர் பதவி விலகல், போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான புத்திக மனதுங்க நேற்று மாலை தனது பதவியை துறந்துள்ளார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், யாழ்ப்பாணம் மாநகர சபையில் மான் சங்கு உள்ளிட்ட 5 வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு, யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 35 வேட்பு மனுக்கள் அவுட் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, அப்ப கனபேரண்ட கனவுல மண் விழுந்து போட்டது பாத்தியலோ என்ற மாதிரி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் மன்னார் மாவட்டத்தில் 8 வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு, 7 வேட்பு மனுக்கள் கிளிநொச்சியில் நிராகரிப்பு என்ற செய்திகளும், 4 வேட்பு மனுக்கள் முல்லையில் நிராகரிப்பு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. முன்னணியின் வேட்பு மனு 2 இடங்களில் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றதோடு சங்க கூட்டணியின் 9 வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு என்றவாறு இந்த செய்திகள் இங்கே உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக நிராகரிப்பிற்கு எதிராக உடன் சட்ட நடவடிக்கை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. பட்ஜெட் மீது இன்று இறுதி வாக்கெடுப்பு என்ற செய்தி, 2025ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது என்றவாறு செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக மிருசுவில் படுகொலையாளி சுனில் ரத்னாயிற்கு பயணத்தடை என்ற செய்தி நாங்கள் எனவே விரிவாக பார்த்த செய்திகள் தான். இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய ஏனைய முற்பக்க செய்திகளாக மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல், விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகிறது. ஜனாதிபதி அனுரவுக்கு வாக்களித்தது மிக பெரும் தவறு என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள், சுமந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு வாக்களித்தது தவறு என்பதை மக்கள் தற்போது உணர தொடங்கிவிட்டார்கள் என தமிழரசு கட்சியின் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பட்டளந்த விவகாரம் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் நடந்துள்ள படுகொலைகளும் விசாரிக்கப்படும். பட்டளந்த வதை முகாம் படுகொலைகள் மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் நடைபெற்ற படுகொலைகளுக்கான நீதியையும் பெற்று தருவோம் என அமைச்சர் சந்திரசேகரன் நேற்று தெரிவித்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 13 கட்சிகள் 10 சுயேட்சைகள் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டி, 35 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு என்ற ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்றும், குருநகர் மீனவர்கள் தமிழகத்தில் மீட்பு, கஞ்சா கடத்தினரா என்ற கேள்வியும் காணப்படுகிறது. போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது, யாழ் கொக்குவில் பகுதியில் 290 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி. காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கான ஒப்பந்தம் திருத்தப்பட்டதா மறுக்கும் அதானி நிறுவனம் என்ற செய்தியும், தையிட்டு விகாரை தொடர்பில் காணிக்கான மக்கள் உரிமை இயக்கம் பௌத்த சாசன அமைச்சருடன் ஆராய்வு என்ற செய்திகளும் தினக்குடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக 2வது T20 போட்டியில் கனடாவை வீழ்த்தி நமீபியா த்ரில் வெற்றி என்ற செய்தி, பந்தை பளபளப்பாக்க எச்சில் பயன்படுத்தலாம், PCCI ஒப்புதல். கிரிக்கெட் பந்தை ஸ்விங் செய்ய எச்சில் தடவுதல் ஒரு வழக்கம். கொரோனா வைரஸ் தொற்று காலத்தில் கிரிக்கெட் பந்து மீது எச்சில் தடவுவதற்கு 2020ஆம் ஆண்டு ICC தடை விதித்தது. இந்நிலையில் கிரிக்கெட் பந்தை பளபளப்பாக்க மீண்டும் எச்சில் பயன்படுத்தலாம் என PCCI தெரிவித்திருக்கிறது. மும்பையில் அனைத்து கேப்டன்களுக்குமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கேப்டன்களின் ஒப்புதலுடன் பிறகு இந்த தடையை PCCI நீக்கியிருக்கிறது. இந்த நடைமுறை நடப்பு IPL தொடரிலிருந்து அமலுக்கு வருகிறது எனவும் PCCI தெரிவித்திருக்கிறார்கள். உலக சாம்பியன்ஷிப் இலங்கை சார்பில் 12 மெய்வல்லுநர்கள் பங்கேற்பு என்ற செய்தி, மும்பை அணியின் தலைவர் பதவியில் மீண்டும் மாற்றமா என்ற கேள்வியோடும் ஒரு செய்தி. இவைதான் தினக்குரல் மற்றும் ஏனைய பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.